இங்கே நிவின் யமுனாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நிவின் வந்துட்டு பேசுகிறாங்க. இதை கேட்ட யமுனாவுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்க செய்து. அதுக்கு பிறகு வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து யமுனாவையும் நிவினையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இங்கே ஆரத்தி எடுக்கிறதுக்காக அங்கே ராகினி வர இதை பார்த்த இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. ராகினி பசுபதி ரெண்டு பேரும் இப்போ எங்கே வந்தாங்கன்னு தெரியாமல் அதிர்ச்சியில் நிற்க அங்கே ஓடி வந்து இங்கே நிவினோட அம்மா ஆமாம் இவன் கிட்ட கேட்டுக்கு ஆரத்தி ஒன்று தான் கேடுன்னு சொல்லி அந்த ஆரத்தியை கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு உள்ள விளக்கேற்ற போகும்போதும் அதே மாதிரி இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்க இதெல்லாம் பார்த்த நிவினுக்கே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ எல்லாருமே யமுனாவை வந்து உங்களை நம்பி தான் தம்பி ஒப்படைக்கிறோம். என்னதான் அவன் மேலே கோவம் இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு அவளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க தம்பின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி எல்லாருமே போக இங்கே யமுனா ரொம்ப ஏக்கத்தோட பார்க்குறாங்க. யமுனா அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போக இங்கே பாருடி உனக்கு இங்கே நிவினோட ரூமில் தங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லை. இந்த வீட்டு வேலைக்காரியாக மட்டும்தான் நீ இருக்க முடியும்னு சொல்லும்போது இதை கேட்ட நிவின் அம்மா என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் சொல்லிங்க கேட்க என்ன நிவின் புதுசாக இங்கே யமுனாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற உனக்கே விருப்பம் இல்லாமல் நடந்த கல்யாணம் தானே இதுன்னு இங்கே ராகினி வேற ஏற்றி விட அட ஆமாம்மா நீ கரெக்டாக தான் சொல்கிறேன். ஆனாலும் இந்த நிவினுக்கு இவ்வளோ இருக்கக்கூடாது. அதனால தான் இப்படி எல்லாரும் தலையில் ஏறி மிளகா அரைச்சிட்டு போகிறாங்க என்னோட மாப்பிள்ளைன்னு சொல்லி இங்கே பசுபதி பேசும்போது யோ நீ பேசாதையா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே நிவினோட அம்மா என்னடா பேச்சு பேசுகிற அவர் என்னுடைய அண்ணன் அவர் என்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பார். உன்னுடைய நல்லதுக்காக அவர் எவ்வளவோ எடுத்து சொன்னார். ஆனால் நீ கேட்காம போனதுனால தான் இப்போ நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா நிவின்? அந்த விஜயும் எங்களுடைய வாயை அடைச்சிட்டான். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவள் என்னெல்லாம் எங்களை மிரட்டினா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நிவினுக்கு அங்கே விஜய் மேலேயும் கோவம் வருது. தன்னுடைய அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் ஏன் அங்கே நிற்கிற ராகினி பசுபதினு எல்லா மேலேயும் கோவத்தோட பார்க்க என்ன மாப்பிள்ள அங்கே அவங்க பேசினதுக்கு இங்கே எங்ககிட்ட நீங்கள் கோவப்படுறதுனால என்னாக போகுதுன்னு எங்கள் பசுபதியை சொல்ல விடுங்கப்பா நிவினோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நானும் நினச்சி கூட பார்க்கல. ஏன் நிவின் இவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் என்னைய வேண்டான்னு தூக்கி எறிஞ்சியா? அட போ நிவின் என்னை கல்யாணம் பண்ணியிருந்தாலாவது சந்தோஷமாக இருந்திருக்கலாம். போயும் ஒன்றுமே இல்லாத வீட்டிலேருந்து இவளை கூட்டிகிட்டு வந்திருக்க. இவளால் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போது? கண்டிப்பாக இவளால் உனக்கு தொந்தரவு மட்டும்தான் கஷ்டம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் மிஞ்ச போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே யமுனா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க இங்கே வேண்டாம் வேற போட நிவின் தன்னுடைய பேக்க தூக்கிக்கிட்டு மேலே மாடிக்கு போக பின்னாடியே இங்கே யமுனாவும் போக அதை பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே நிவினோட அம்மா ஏய் எங்கடி போகிற நில்லு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம மேலே கிளம்பி போயிட்டே இருக்க. நீ நிவின் கூட நிவினோட ரூம்லாம் தங்க முடியாது. உனக்கான இடம் என்னன்னு நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோன்னு சொல்லும்போது அதுவும் அந்த ஸ்டோர் ரூம் தான் நீ இருக்க வேண்டிய இடம். வேணும்னா அதை சுத்தம் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருமா இவ செய்கிறதெல்லாம் தவறுன்னு இங்கே நிவினோட அப்பா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்கங்க என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். இவளுக்கு இங்கே எல்லா சகல வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கணுமா? அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு மனசுக்கு இடம் கொடுக்காதுங்க. இவ இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லும்போது பரவாயில்லைங்க மாமா நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு இங்கே யமுனா சொல்ல என்னது மாமாவா? என்ன யாரை பார்த்து யாரை மாமாங்கிற? அவர் எனக்கு மட்டும்தான் மாமா. நான் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும்னு சொல்லும்போது இங்கே யமுனா வந்து ஒரு முறைக்கிறாங்க ராகினியை பார்த்து. ராகினியும் என்னடி என்ன முறைக்கிற? இந்த முறைப்பெல்லாம் அந்த வீட்டில் அவங்களோட வச்சுக்கோ. இங்கே வந்து எங்ககிட்ட இதை மாதிரி வாழ்நாட்டெல்லாம் நினைக்காதன்னு சொல்லி ராகினி சொல்லும்போது அதுக்கு யமுனா சொல்கிறாங்க ராகினியை பார்த்து இங்கே பாருங்க உங்களுக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் காட்டுறதுக்கு இதுதான் நேரமா? இப்படி தான் நடந்துப்பீங்களான்னு சொல்லும்போது நீ எங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டியா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்காரி மட்டும்தான். அதுக்கு ஏற்றது போல் நடந்துக்க பழகு. நீ கலெக்டர் ஆகணும் அப்படின்ற கனவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யலான்னு ஒரு வேலைக்காரியாக மட்டும் யோசிக்கப்பாரு. அதையும் தாண்டி உன்னோட யோசனைகள் எதுவுமே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆமாம் இங்கே காவேரி சொன்ன மாதிரி நீ படித்து பெரிய கலெக்டராக போறியா என்ன? அப்படிலாம் ஒன்று இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மேலே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க நிவின் தேவையில்லாமல் இந்த ராகினி எதுக்கு இதை பற்றியெல்லாம் பேசணும்? என் வாழ்க்கை நான் எப்படியோ முடிவெடுத்துட்டு போகிறேன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். அதை விட்டுட்டு யமுனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு நினச்சவங்க அங்கே மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அதுக்கு இடையில இங்கே ராகினி என்ன பண்ணுறாங்கன்னா யமுனாவை பார்த்து குர்றி உன் பேக்க அதில் புக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி இப்போவே கிழிச்சுறேன். அதெல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறேன். இந்த வீட்டில் இருந்து படித்து நீ பெரிய கலெக்டர் ஆகிடுவியா? அதெல்லாம் நீ ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே அந்த பையை பிடுங்கி அதில் இருக்க புக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து இங்கே யமுனாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. இங்கே யமுனோட புக்ஸ் எல்லாம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கிழிக்கிறதுக்காக போகும்பொழுது தான் யமுனா இங்கே ஊங்கி பண்ணலான்னு ஒரு அறையை விட்டுறாங்க ராகினிக்கு. ராகினி அப்படியே அதே இடத்துல கீழே விழும்பொழுது இங்கே தாங்கி படிக்கிறாங்க.
பசுபதியும் சரி, அங்கே பசுபதியோட தங்கச்சி அதான் நிவினோட அம்மாவும் சரி, என்னடி பண்ணிட்டு இருக்கேன், யார் வீட்டில் வந்து யார் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன், இது ஏன் வீடு, என் வீட்டில் நான் வைக்கிறது தான் சட்டம், எங்கள் ராகினி பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது, இந்த வீட்டில் நீ வேலைக்காரியாக மட்டும்தான் இருக்கணும், வேலைக்காரியாக மட்டும்தான் யோசிக்கணும், என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உன்னோட வாழ்க்கையை நீ நல்லபடியாக அமைச்சுக்கலாம்னு நினைக்கிறியா, என் பையனோட கல்யாணம் பண்ணிட்டா நீ சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தியா, அது கடைசி வரைக்கும் நடக்கவே போகிறதில்லன்னு சொல்லும்போது போதும் நிறுத்துறீங்களா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீங்கள் யாருமே பேசக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன், இங்கே நான் நிவினை கஷ்டப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நிவினை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், சந்தோஷமாக பார்த்துக்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்குது, ஒரே நாளில் எல்லாமே நடந்துடாதுல்ல, காலம் போக போக தான் அதுக்கான பதிலும் கிடைக்கும், அந்த காலம் போகிறப்போ நீங்களே அந்த பதிலை தெரிஞ்சுப்பீங்க, அதுக்கு இடையில தேவையில்லாமல் என் புக்ஸு கிழிக்கிறேன், என் படிப்பை கெடுக்கிறேன்னு சொல்லி என்னுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு, அதுக்கப்புறம் நான் கலெக்டர் ஆகிட்டேன்னா என்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி இப்போவே மிரட்டுறியா, என்னமோ நீ பெரிய கலெக்டர் மாதிரின்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே யமுனா ராகினியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவும் உன் குடும்பமும் பண்ணின எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, கலெக்டரான முதல் வேலையாக செய்ய வேண்டிய ஒரு உருப்படியான வேலைனா அதை மட்டும்தான் செய்வேன், யார் யார் வயிற்றில் அடித்து எத்தனை இடங்களை வாங்கி குவிச்சு போட்டிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த இடத்த நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சவால் விடுறியா அப்படி நீங்கள் பசுபதி கேட்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இது சவாலாக இருந்தால் அது சவாலாகவே இருந்துட்டு போகட்டும், ஆனால் கலெக்டர் ஆனதுக்கு பிறகு என்னோட பொறுப்பை நான் சரிவர செஞ்சு முடிப்பேன், அதுக்கு இடையில என்னை டிஸ்டர்ப் பண்ணணும், என் படிப்பை கெடுக்கணும், இவள் கலெக்டர் ஆகிறத தடுக்கணும்னு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாக கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங், இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வர்றது உனக்கு இதுதான் கடைசியாக இருக்கணும், அந்த வீட்டில் நீ எப்படி இருக்கியோ அதை முதல்ல போய் இருந்துக்க பழகு, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் அக்காவும் மாமாவும் தான் எல்லாமே, அந்த வீட்டில் அஜய்க்கோ இல்லை உனக்கோ எந்தவித சொத்தில் பங்கும் இல்லாமல் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே அந்த வீட்டில் நீ இருந்துகிட்டு இருக்க, அதனால் அந்த வீட்டுக்கு பொறுப்பான ஒரு வேலைக்காரியாக போய் இருக்க பழகு, அதை விட்டுட்டு என்னை இந்த வீட்டு வேலைக்காரியாக மாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டு பக்கம் வந்துடாத சரியா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பசுபதி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க, இதை கேட்ட நிவினோட அம்மா அப்பா அதிர்ந்து போய் நிற்க, நிவினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது யமுனா பேசுகிறது, யமுனா இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா, இவள் அழுகிறதே நமக்கு பிடிக்காதுன்னு நம்ம அவகிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம், அப்படி இருக்கும் பொழுது ஒரே நேரத்தில் இப்படி தைரியமாக மாறிட்டாலே அப்படின்னு நினச்சி ஆச்சரியத்தில் இங்கே பார்த்துட்டு இருக்க, உடனே யமுனா எங்கள் பசுபதியையும் கூட நிற்கிற ராகினியையும் பார்த்து சொல்கிறாங்க, இந்த வீட்டு பக்கம் நீங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லும்போது, நீ அதை சொல்கிறதுக்கு முதல்ல யாரடி, இந்த வீட்டில் நீ எங்கே இருக்கணுன்ற இடத்தையே நான் தான் வந்து தீர்மானிக்கணும், அதை விட்டுட்டு இங்கே என் அண்ணனும் என் அண்ணன் பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் அந்த உரிமை எனக்கு இல்லாமல் இருக்கலாம் அத்தை, ஆனால் இந்த வீட்டுக்கு இப்போ நான் ஒரு மருமகளாக வந்திருக்கேன், இன்னும் நீங்கள் ஒரு மருமகளாக ஏற்றுக்கலனாலும் உங்கள் பையன் இப்போ என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு, அப்படி இருக்கும்போது நிவின் என்னுடைய புருஷன், நீங்கள் என்னுடைய மாமனார் மாமியார், இந்த வீட்டுக்கு நான் தான் மருமக, அப்படி இருக்கப்போ எனக்கும் அதுக்கான உரிமை இருக்குல்ல, எனக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறவங்க இந்த வீட்டு பக்கம் வரணும்னு நினச்சாங்கன்னா அப்போது நான் எடுக்கிற முடிவு சரிதானே, உங்களுக்கு பிடிக்காதவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, எனக்கு பிடிக்காதவங்க என்னை தொந்தரவு பண்ணுறவங்களும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, முக்கியமாக நிவினை கஷ்டப்படுத்துகிறவங்க காயப்படுத்துகிறவங்க இந்த வீட்டு படியேறக்கூட கூடாது, நிவினுக்கு இங்கே பசுபதியை பிடிக்கவே பிடிக்காது, முக்கியமாக ராகினியை கண்டாலே ஆகாது, அப்படி இருக்கப்போ அவங்க இதுக்கு இந்த வீட்டு பக்கம் வரணும், நிவினை கஷ்டப்படுத்தணும், உங்கள் பையனை இவங்க குத்தி காட்டி பேசுகிறதும் கஷ்டப்படுத்துறதும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காத, அப்படி இவங்க வரணும்னு நினச்சிங்கன்னா வரவழைங்க, ஆனால் இதனால் கஷ்டப்பட போகிறது நான் கிடையாது, எனக்கான பதிலை நான் கொடுத்துடுவேன், எப்படி கொடுப்பேன்னு தெரியும்ல ராகினின்னு சொல்லி எங்கள் கையை காட்ட, இதை கேட்ட ராகினி அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க, உடனே தன்னுடைய அத்தைகிட்ட சொல்கிறாங்க, இதனால் கஷ்டப்பட போகிறது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியாத நிவின் மட்டும்தான், நிவினுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் எல்லாமே வரும் இவங்களால நிவின் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் டென்ஷன், இதனால் அவருடைய வேலை கெடுறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு உருவாகும், இதெல்லாம் தேவையா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது, இங்கே நிவினோட அம்மா அப்படியே வாய மூடிட்டு நிற்கிறாங்க, வந்த முதல் நாளே இங்கே என் பொண்டாட்டியை அடக்கிட்டாலே, இவன் நல்ல மருமகளாக தான் இருப்பான், காவேரியும் ஒரு நல்ல பொண்ணு தான், அவள் தான் இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு நானும் முதல்ல ஆசைப்பட்டேன், இவளுக்காக வேண்டா வெறுப்போடு நடந்துகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது காவேரியுடைய தங்கச்சி யமுனாவும் காவேரி போல் நல்ல பொண்ணாக தான் இருந்துகிட்ருக்கா, கண்டிப்பாக இவளால் நிவினோட மனசு மாறும், நிவினும் ஒரு நாள் இங்கே யமுனாவை புரிஞ்சு ஏற்றுப்பான், பரவாயில்ல இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்காம ஒரு கல்யாணம் நடந்திருந்தாலோ யமுனாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருப்பான்ற நம்பிக்கை இவ இப்போ பேசும்பொழுது நல்லாவே தெரியுதுன்னு நினச்சி இங்கே நெவினோட அப்பா யோசனையில் இருக்க யமுனா தன்னுடைய பேக்கை தூக்கிட்டு மேலே போக, எங்கடி போகிற அப்படின்னு சொல்கிறாங்க, நான் என் புருஷன் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மேலே போக பின்னாடி இங்கே நெவினும் போகிறாங்க, நெவின் போய் யமுனாட்ட கேட்குறாங்க, நீயா இப்படியெல்லாம் பேசுனது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்க, பின் என்ன நிவின் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்களையும் என்னையும் மட்டமாக பேசுவாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டுருக்கணுமா, முக்கியமாக இந்த பசுபதிக்கும் ராகினிக்கும் உங்களை பற்றியும் என்னை பற்றியும் பேசுகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தவே கூடாது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்,
முதல்ல அவங்க இந்த வீட்டுக்கு வரவிடாமல் தடுத்தாதான் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க, நானும் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தைரியம் தன்னம்பிக்கைலாம் எப்போ உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவும் உள்ளே போக நிவின் ஆச்சரியத்தோட இருக்காங்க. நிவினோட மனசை எப்படி மாற்றிடலான்ற ஒரு நம்பிக்கை இங்கே யமுனாவுக்கு வரத்தான் செய்யுது. அதே போல் அங்கே காவேரியும் கூடவே விஜயும் இங்கே யமுனா பற்றின யோசனைகளையும் அவளை பற்றின சிந்தனைகளையும் இருந்துகிட்டு இருக்க, இங்கே காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க விஜயும். நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லும்போது, இல்லை விஜய், இப்போதைக்கு நம்ம போனால் சரியாக இருக்காது, யமுனாவே கூப்பிடட்டும், யமுனா கூப்பிட்ட பிறகு அந்த வீட்டோட நிலைமை கொஞ்சம் சரியான பிறகு நம்ம 2 பேருமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், ஆனால் அது வரைக்கும் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் காவேரிக்கு ஆறுதலாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க.